தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை 2024-25 தடைகளை தாண்டி வளர்ச்சியை நோக்கி மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு வங்கிக் கடன் இணைப்பு ரூபாய் 35,000 கோடி ஒதுக்கீடு கடைக்கோடி மனிதருக்கும் நலவாழ்வு. இந்தியாவிலேயே அதிக பேருந்துகளை கொண்ட ஒரு போக்குவரத்து துறை என்றால் தமிழ்நாடு அரசினுடைய போக்குவரத்து துறை தான். அதற்கு வித்திட்டவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் 2006-2011 அவர் முதலமைச்சராக இருக்கின்ற போதுதான் ஒரு 5 ஆண்டு காலத்தில் 15,000 பேருந்துகளை வாங்கி இன்றைக்கும் இந்த துறை நடப்பதற்கு காரணமாக இருந்தவரும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தான். இந்த துறையுடைய பணியாற்றுகின்ற ஊழியர்களுக்கு நல்ல சம்பளத்தை கொடுத்தவரும் நம்முடைய முதலமைச்சர் தலைவர் கலைஞர் அவர்கள் தான். இந்தியாவிலேயே ஓய்வூதியம் கொடுத்தவரும் தலைவர் கலைஞர் அவர்கள் தான். ஓய்வூதியத்திற்கு அகவிலைப்படி கொடுத்தவரும் கலைஞர் அவர்கள் தான். எனவே அவருடைய செதுக்களில் உருவாக்கிய இந்த துறை இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு திராவிட மாடல் முதலமைச்சர் அவருடைய கரங்களால் காப்பாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அது என்ன காப்பாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்ற சந்தேகம் உங்களுக்கு வரலாம். அதிமுக ஆட்சி காலத்தில் அரசியல் பேசுவதாக நினைத்துக் கொள்ள வேண்டாம், சில செய்திகளை சொல்லித்தான் ஆக வேண்டும். அந்த கடந்த ஆட்சி காலத்தில் சம்பளம் பெறுகின்ற தேதி எந்த தேதியாக இருந்தது என்பதை பலருக்கும் இந்த நேரத்தில் நான் நினைவூட்ட விரும்புகிறேன். இன்றைக்கும் பக்கத்தில் இருக்கின்ற சில மாநிலங்களில் 3 மாதம் சம்பளம் தராத ஒரு நிலையும் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நம்முடைய துறையில முதல் தேதி என்றால் எல்லோருக்கும் சம்பளம் வருகிறது என்றால் அதற்கு மிக முக்கியமான காரணம் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வழங்கி இருக்கின்ற மகளிருக்கான அந்த கட்டணமில்லா பயணம்தான். அந்த திட்டத்தை வழங்கிய போது நம்முடைய துறையை சேர்ந்த தோழர்களுக்கே ஒரு சந்தேகம் இருந்தது, என்ன நம்முடைய துறையில் இருக்கின்ற பணத்தை எடுத்து இலவசமாக கொடுத்து விடுவார்களோ என்ற ஒரு ஐயம் இருந்தது. ஆனால் முதலமைச்சர் அவர்கள் அதற்கென நிதியை ஒதுக்கி அந்த நிதியை வழங்குகின்ற காரணத்தினால்தான் இந்த துறை சிறப்பாக செயல்படுகிறது என்பதை நான் மீண்டும் ஒரு முறை அழுத்தமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். கடந்த ஆண்டு அதற்காக அவர் வழங்கிய நிதி 2,800 கோடி ரூபாய். இந்த ஆண்டு இன்னும் 250 கோடி ரூபாயை உயர்த்தி 3,050 கோடியை வழங்கியிருக்கிறார் என்றால் இந்த துறைக்கு அந்த தொகை எவ்வளவு பெரிய தொகை, எவ்வளவு மிக முக்கியமான தொகை என்பதை நாம் உணர வேண்டும். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் இந்த தொகை ஏன் உயர்ந்திருக்கிறது. ஆட்சிக்கு வந்த பொழுது இந்த திட்டத்தை அறிவிக்கின்ற பொழுது அரசு நகர பேருந்திலே பயணம் செய்த மகளிருடைய எண்ணிக்கை என்பது 40% இருந்தது. இன்றைக்கு 65% உயர்ந்திருக்கிறது. இந்த 25% உயர்வு தான் இந்த துறைக்கு வருமானத்தை கூட்டி கொடுத்திருக்கிறது. அதன் காரணமாகத்தான் துறை இன்றைக்கு ஓரளவிற்கு பிரச்சனை இல்லாமல் நடந்து கொண்டிருப்பதற்கு காரணமாக இருக்கிறது. இந்த ஆண்டு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மாணவர்களுக்காக வழங்கப்படுகின்ற இலவச பஸ் பாஸிற்காக வழங்கியிருக்கின்ற தொகை 1,521 கோடி ரூபாய். அதே போல டீசல் மானியமாக வழங்கியிருக்கின்ற தொகை 1,300 கோடி ரூபாய். மொத்தம் இந்த நிதிநிலை அறிக்கையில் 6,371 கோடி ரூபாயை வழங்கியிருக்கிறார்கள் என்றால் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் சொன்னது போல இது சேவைத்துறை. இந்த சேவைத்துறை லாப நோக்கம் இல்லாமல் இயங்க வேண்டும் என்றால் அரசு உதவிக்கரம் நீட்ட வேண்டும். பக்கத்தில் இருக்கின்ற மாநிலத்தை போல பேருந்து கட்டணத்தை உயர்த்திவிட்டு சென்று விடலாம். பக்கத்தில் கர்நாடகா இருக்குன்னா டீசல் விலை உயர்ந்தால் அரசாங்கம் எதுவும் சொல்ல தேவையில்லை, உடனடியாக போக்குவரத்து கழகமே அந்த கட்டணத்தை உயர்த்தி கொள்ளலாம். ஒரு நாள் மாலை டீசல் விலை உயர்ந்தால் அன்று இரவிலிருந்தே கட்டண உயர்வாங்க அமலுக்கு வந்துவிடும். ஆனால் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த ஒன்றிய அரசு பல முறை டீசல் கட்டணத்தை விலையை உயர்த்திய போதும் ஒரு நாளும் பொதுமக்களுக்கு சுமை வந்துவிடக்கூடாது, எனவே டீசல் கட்டணத்தை உயர்வை காட்டி கட்டண உயர்வு வரக்கூடாது என்று உத்தரவிட்டிருக்கின்ற காரணத்தினால்தான் இன்றைக்கு தமிழகத்தில் மக்களுக்கு இவ்வளவு பெரிய சேவையை நாம் வழங்க முடிகிறது. இந்த சேவை வழங்கப்படுகின்ற காரணத்தினால் தமிழகம் எத்தகைய வளர்ச்சி பெற்றிருக்கிறது என்பதற்கு ஒரே ஒரு உதாரணத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். சமீபத்தில் இந்த மகளிர் பயணத்தின் மூலமாக மட்டும் பயணம் செய்கின்ற பெண்களுக்கு மாதம் 900 ரூபாய் மிச்சமாகிறது என்பதை மாநில திட்டக்குழு ஆதாரப்பூர்வமாக ஒரு ஆய்வறிக்கையை வெளியிட்டது. அதற்கு பிறகு இப்பொழுது சமீபத்தில் பத்திரிகையில் பார்த்திருப்பீர்கள், மீண்டும் அந்த ஆய்வறிக்கையை பல்வேறு வகையிலான நிறுவனங்கள் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இவ்வளவு பெரிய போக்குவரத்து கழகத்தை நிறுவி அரசு பேருந்துகள் கொண்டு வந்த காரணத்தினால்தான் கிராமங்கள் வரை பேருந்துகள் சென்று கொண்டிருக்கிறது. நம்முடைய வனத்துறை அமைச்சர் குறிப்பிட்டாரே, பேருந்து வசதியே இல்லாத
ஒரு கிராமத்திற்கு அவருடைய தொகுதியில அந்த பேருந்து வசதியை ஏற்படுத்தி கொடுத்த அன்றைக்கு அந்த நிகழ்ச்சி நடக்கிற இடத்திலிருந்தே எனக்கு அலைபேசியில் அழைத்து பேசினார். ஒரு மக்களிடத்தில் பெரிய ஆரவாரம் இருக்கிறது, ஒரு மிகப்பெரிய வரவேற்பு அளித்திருக்கிறார்கள் என்ன என்று அவர் சொன்னபொழுது அந்த கிராமத்து மக்கள் அந்த பேருந்துடைய வருகையை எவ்வளவு தூரம் அவர்கள் எதிர்பார்த்திருக்கிறார்கள், காத்திருக்கிறார்கள் என்பதை நாம் உணர வேண்டும். இந்த நகர்ப்புறத்தில் மாத்திரம் இல்லாமல் கிராமங்கள் வரை பேருந்து செல்கின்ற காரணத்தினால்தான் தமிழ்நாடு ஒரு சமச்சீரான வளர்ச்சியை பெற்றிருக்கிறது. கிராமத்தில் இருக்கிறவர்கள் நகரத்திற்கு படிக்க வருக முடிகிறது, கிராமத்தில் இருக்கிறவர்கள் நகரத்திற்கு வந்து ஒரு வணிகம் செய்ய முடிகிறது, இல்லை கிராமத்தில் இருக்கிறவர்கள் நகரத்திற்கு வந்து ஒரு வேலை செய்ய முடிகிறது. இதுவே மற்ற மாநிலங்களை எடுத்துக்கொண்டால் இந்த அளவிற்கு கிராமங்களுக்கு இணைப்பு வசதியே கிடையாது. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் எல்லாத்திற்கும் ஒரு மாடல், குஜராத் மாடல் என்று சொல்லிக் கொள்வார்கள். அந்த குஜராத்திலே வட்ட தலைநகர் வரை பேருந்து வருவதே மிகப்பெரிய விஷயம். மாவட்ட தலைநகரிலிருந்து மாநில தலைநகருக்கு வருகின்ற பேருந்துகள் மிக குறைவாக அரிதாகத்தான் இருக்கும். நாம் நம்முடைய தேசிய நெடுஞ்சாலையிலே பயணம் செய்தால் ஒரு நிமிடத்திற்கு ஒரு பேருந்துகளை பார்க்க முடியும், மீது எந்த மாநிலத்திலும் அதை பார்க்க முடியாது. மற்ற மாநிலத்திற்கு சென்று வந்தவர்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்கிறவர்கள் கேட்டு பார்த்தீர்கள் என்றால் இதை உணர முடியும். இதை நான் குறிப்பிட்டு சொல்வதற்கு காரணம், நாம் இத்தகைய வசதிகளை பெறுவதற்கு காரணமாக இருக்கின்ற நம்முடைய மாண்பு முதலமைச்சர் வழங்குகின்ற திட்டங்கள் தான்